ஹாய் ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங் பண்ணணும். ஸோ சேவிங் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், சாக்ரிஃபைஸை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிலலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி நான் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்து ஒரு இது அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் அவன் காலேஜ் படிக்கும்போதே அவன் வந்து பார்ட் டைம் ஜாப் போனான். பார்ட் டைம் ஜாப் போய் அவனுக்கு கிடைக்கிற இன்கமில் பார்ட் ஆஃப் த இன்கம்மாக அவன் வந்து என்ன பண்ணுவான், கோல்டு சேவிங்கில் போட்டுருவான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் அந்த கோல்டு சேவிங் மூலமாக அவனுக்கு வந்து அந்த மணியோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி கோல்டு கிடச்சிருக்கும். ஸோ அதில் அவன் வந்து அவனுக்கு தேவையான அசசரிஸ், செயின், ப்ரேஸ்லெட், காப் அவர் பசங்களுக்கு என்னென்ன கோல்டில் வேணுமோ அதெல்லாம் அவன் வந்து வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ நான் யோசித்தேன், இந்த ஐடியா எங்களுக்கு கூட வரலையேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில்லேஜில் இருக்கவங்களுக்கு, கேர்ள்ஸுக்கு நாட் பாசிபிள் பார்ட் டைம் ஜாப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்களுக்கு வில்லேஜ் ஆர் சிட்டி பசங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து மணியாக சேவ் பண்ணுறத விட கோல்டாக சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2015 இருந்த கோல்டு ரேட்டுக்கும் 2025 இருக்க கோல்டு ரேட்டுக்கும் டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மணியாக சேவ் பண்ணுறதுனால வேல்யூ வந்து குறைஞ்சி போகலாம். ஸோ வேல்யூவே இல்லாமல் கூட நமக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் கோல்டோட வேல்யூ வந்து அப்படி இல்லை, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ ஃபார் மோர். பை பை.